இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கருப்பட்டியை உடச்சி போட்டு வச்சுருக்கேன்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். 1/4 கப் கருப்பு உளுந்தை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு மிக்சியில் இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு உளுந்தை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. உளுந்து நல்லா திக்காயிட்டே இருக்கும். அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா திக்காயிடுச்சு. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காயிடுச்சு. பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சு உளுந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மேலே நுரையா இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை வந்துட்டுருக்கு எனக்கு. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருங்க. அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு கருப்பு உளுந்து அரைக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி நீங்கள் சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.